ப்ரோ உங்க கேங்ல மடா குடிகாரன் அப்படின்னு இருப்பாங்களே, ஸோ அவங்க டேக் பண்ணணும்னா யாரை பண்ணுவீங்க? மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. மடா குடிகாரனா நாங்க ஒரு 4 பேர் மட்டும் தான் குடிக்க மாட்டோம். அதுல மிச்சம் எல்லாம் மடா குடிகாரன். சரி, எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. காலையில ஆனா ஒயின் ஷாப் திறந்தோடனே போயிருவாங்க, வாங்க சரக்கு வாங்க. இல்ல குட் பேஸ்டா குடி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. மொடா குடிகாரன்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன் தான். என்ன கெஞ்சா மட்டும் அடிப்பான், அவ்வளவுதான். குருவி விஷ்ணு அப்படின்னு பேரு. செக் போஸ்ட் திருவானைக்கோவில தான் இருக்கான். குருவி விஷ்ணு. ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, என் ஃப்ரெண்டு விக்னேஷ்னு ஒருத்தன். அவன் தான் ப்ரோ. ஏன்னா சரக்கு அடிப்பான், எல்லாமே அடிப்பான், ஆள் தெம்பா நிப்பான். இல்ல குட் பேஸ்டா குடி. ஒரு 8:30 ஆனாலே போன் பண்ணிடுவான். நார்மலா இந்த படத்துல மாவீரன் படத்துல இங்க ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேட்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் அவன் கூப்பிட்டுருவான். அதனால போன் பண்ணி அவன் ரெகுலரா கூப்பிட்டுருவான். அவனை அட்டாக் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சமா குடிச்சா நார்மலா இருப்பானுங்க, கொஞ்சம் அதிகமா குடிச்சா பாத்ரூம் தலைவல தான் படுத்திருப்பானுங்க. நம்ம தான் தூக்கிட்டு வரணும். கேங்கே அப்படிதான் இருக்கு ப்ரோ. அப்படின்னா நான் யார சொல்றது? இப்ப வீக்லிஸா இல்ல வீக்கெண்ட் மட்டுமா? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க வருஷத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணோம். என்னைக்கா குடிப்பானுங்க. வேற நாங்க 6 பேர் 7 பேர்ட்டு 7 பேர்ட்டு உண்டு. நாங்க 4 பேர் குடிக்க நல்ல பசங்க. இவனதான் பண்ணுவோம். ஒன்னா எங்க ஏரியால ஒருத்தர் இருப்பான், சுருட்ட முடிய வச்சுட்டு பாக்குங்க சரக்குங்கிற யாராவது ஓசி சரக்குனா உடனே ஓடி வந்துருவான். அந்த மாதிரி ஒரு ஆள்தான் இருக்கான் எங்க ஏரியால. அவன் பேரு மாதேஷ். வீக் டேஸ்லயும் குடிப்பீங்களா இல்ல மந்த்லிவா இல்ல ஃபுல் டேவா? வீக் டேஸ்லயும் குடிப்போம், காசு இருக்கும்போது குடிப்போம். லீவ்ல போட மாட்டாரு குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் லீவு அந்த மாதிரிலாம் லீவெல்லாம் கிடையாது. லீவே கிடையாது. கவர்மெண்ட் காலினா கூட பிளாக்ல வாங்கி குடிச்சுவாங்க. ராகலாம் என்ன சண்டை வச்சிருவானுங்க. சண்டைனா எங்களுக்கு வைக்க மாட்டானுங்க, அடுத்த யாரையா வம்பு இழுத்துருவானுங்க. அது ஒரு பெரிய தலைவலியா வந்துடும். வேற என்ன, இதான் வண்டியில போயிட்டே இருக்க நேரம் திடீர்னு ஆள் எங்களுன்னு பார்த்தா அவன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிமா. எப்படி போனா நடந்தே வந்துட்டே இருப்பான். எந்த வழியின்னு கேட்டா வந்த வழியே தெரியாது அவனுக்கு. அவ்வளவு தூரம் போதையில வந்துடும். பாண்டிச்சேரி போயிட்டு வந்தான், நம்ம ஒரு ஃபுல் எடுத்திருந்தான். அவனே கூப்பிட்டு ஒரு டப்பால ஊத்தி கொடுத்துட்டு போயிருக்கான். அது இன்னும் ஓபன் பண்ணாமலே இருக்க, போய் தான் ஓபன் பண்ணும். ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? நார்மல் பஸ் மாதிரி தான் இருக்குமா இல்ல வீக் டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா இல்ல எப்படி ஃபுல் டேவாமா? ஃபுல் டேன்னு இருந்தான், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆயினா, இப்போ மந்த்லி ஒன்ஸா குறைச்சிக்கிட்டான். அந்த குடிக்கிறாங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எப்படி இருக்கும்? நார்மலா எப்படி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? பம்புழுக்கணும் அந்த மீனிங்லாம் இருக்காது. ஆனா ஏதாவது பேசிக்கிட்டு ஜாலியா அலப்பறேன் ஜாலி தான் இருக்காங்க. வேலை கிடைக்கல, அது மாதிரி ஒரு டிப்ரெஷன்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு இதா இருக்கு. குடிக்கணும்னு இதா குடிக்கிறது இல்லை யாருமே. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறது அந்த மாதிரி பண்றாங்க. யாரும் அதுக்கு ஸ்பெசிபிக்கா குடிக்காரன் அப்படின்ற மாதிரி ஏதாவது குடிக்கிறது இல்லை. என்ஜாய்மெண்ட் வளருவாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கும்? நேச்சுரா வளருவாங்களா இல்ல எப்படி இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே அப்பதான் லவ் ஃபீலிங் வரும்? எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அது திக்கி பேச மாட்டாங்க. அப்ப மட்டும் தெளிவா பேசுவாங்க. அதான் அதுல பெனிஃபிட். அதான் அல்ல சரக்கு போனா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சாங்க. திக்கிறதுக்கு வேலையே இருக்காது. இப்ப கூட நார்மலா இல்ல கூட திக்கி பேசுவாங்க. அது சரக்க போட்டா நம்ம பேசுறதுதான் எல்லாமே கரெக்டா பேசிடுவோம். அதான் இங்க நடக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணா வேற யார் அட்டாக் பண்ணா யார் பண்ணுவாங்க? என் கேங்லயே எப்படியும் 5-6 பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுல முக்கியமான ஆள் நம்ம ஆதினு ஒரு பையன், முகேஷன் ஒரு பையன். அவனை நான் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. அவனை தானே கூப்பிட்டு போய் கிடைச்சது. நம்ம இப்ப இப்ப நானே அவனை கூப்பிட்டாலும் இது மாதிரி அவன் கூட குடிக்கூடாது எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் கூட குடிச்சிட்டு ஒரு அலப்புற பொண்ணுன்னு அவன் கூட குடிக்கிறது ஒரு ஜாலி கோசம் குடிப்போம். அது குடிச்சுட்டா நான் அதுக்கு சண்டைலாம் ஆகும். நம்ம இப்போ ஒரு 50 பேர் எங்களை அடிக்க வந்துருக்காங்க. நாங்க அதை மாதிரிலாம் மாட்டிருந்தாங்களா எஸ்ஐ எல்லாம் ஓடி வந்திருக்கோம். அதுக்கோசரமே போய் குடிப்போம், ஒரு ஜாலி கோசம் குடிப்போம். ஒரு நடவடிக்கையில எப்படி இருக்கும்? பார்க்க நார்மல் பர்சன் தான் இருப்பாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நீட் திஸ்மா வேகனா அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் போகல. நார்மலா சோசியல் ட்ரிங்கிங் தான் இருந்தா. ஓகே, இட்ஸ் குட் நவ். ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணா யாரை பண்ணுவீங்க? அவனுக்கு என்ன நடக்கு, நம்ம பூமியில தான் இருக்கோமா இல்ல நம்ம ஏதாவது அவன் எங்க மச்சான் இருக்கா அப்படிங்கக்கா, நான் வானத்துல பறந்துட்டு இருக்கேன் மச்சான், உனக்கு பிளைட் தெரியுதா, நான் இப்ப அதுக்கு மேலதான் இருக்கு, பிளைட் ஓட்டுவோமான்னு கேட்பான். தரையில இருந்துட்டே கேட்பான் பிளைட் ஓட்டுவோமா. நான் அவ்வளவு பெரிய ஆளு சொல்றேன். ரியாஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரக்குன்னு ஒண்ணு இருந்தாலே போதும், எல்லா நாளும் அடிப்பான். ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நடையே நல்லா ராஜா பகவத் மாதிரி இருக்கும் பார்க்கையே.
எல்லாம் மடாக்குடிக்காரன் இதான் நந்துகுட்டை, விக்கி, சிவநாத், மிச்சம் எல்லாம் நாங்களாம் என்ன மாதிரி நல்ல பசங்க தான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.